ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நல்லவர்களுக்கு ஏன் கடவுள் கஷ்டத்தை கொடுக்குறார்? கெட்டவர்களை விட அதிகமாக கஷ்டத்தை கொடுக்குறார். ஆக்சுவலாக நல்லவர்களுக்கு தான் கஷ்டமே வருது. இதை தான் திரும்ப திரும்ப மகாபாரதம், ராமாயணம், குரான், பைபிள் எல்லாமே சொல்லுது. திரும்ப திரும்ப சோதிப்பதற்காகவே கடவுள் உன்னை படைத்தார்னு குரான் சொல்லுது. ஸோ ஏன் நல்லவர்களுக்கு கஷ்டம் அதிகமாக வருது அப்படிங்கிறதுக்கான பதில் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் இயேசு சொல்லுவார், குருடன் ஒருத்தன் இருப்பான், பிறவி குருடன். அவனை பார்த்து இயேசுவோடைய சிஷ்யன் கேட்குறார் இயேசுக்கிட்ட. ஸோ கிறிஸ்தவர்கள் மறுஜன்மம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் இங்கே சிஷ்யன் கேட்கும்போது, இவன் இப்படி குருடனாக பிறந்ததுக்கு காரணம் இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா அப்படின்னாலே முன்ஜென்மம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா பிறக்கும்போதே அவன் குருடனாக இருந்தானா இவன் எப்போ பாவம் செஞ்சுருப்பான்? அதுக்கு முன்னாடி செஞ்சுருந்தா தான் குருடனாக பிறந்திருப்பான். சரி, இதுக்கு இயேசு சொல்கிறாரு, அது இவன் செஞ்ச பாவமும் கிடையாது, இவனை பெற்றோர்கள் செஞ்ச பாவமும் கிடையாது, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை சொல்லி தரையில் எச்சி துப்பி அந்த எச்சிலேருந்து சேத்தை உருவாக்குறார், மண்ணோட குழப்பி. அதை எடுத்து குருடனுடைய கண்ணில் பூசி, நீ போய் பக்கத்தில் சீலோவாம் குளத்தில் போய் இதை கழுவு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவன் கழுவுறான். கழுவுன உடனே அவனுக்கு பார்வை வந்துடுது. ஸோ இதே மாதிரி முடவனாக இருக்கிறவங்கள நடக்க வைக்கவும் செய்கிறார். மொத்தத்தில் சாரம் என்னென்னா, இதுக்கு நீங்கள் யாரையும் ப்ளேம் பண்ண தேவையில்லை. நான் என்ன பாவம் செஞ்சனோன்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அல்லது எங்கள் அப்பா அம்மா செஞ்ச பாவம் தான் எனக்கு வந்துச்சான்னு யோசிக்க தேவையில்லை. இப்போ அது ஃபேஷன் ஆகிடுச்சு இல்லையா? ஜெனட்டிக்ஸு, அப்பா அம்மாவுடைய ஜீன்னால் தான் எனக்கு வந்துச்சுன்ட்டு அப்பா அம்மாவை குறை சொல்கிறவங்க இருக்கிறாங்க. சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால் வந்துடுச்சு அப்படின்னு அப்பா அம்மா மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இவர் சொல்கிறது என்னென்னா, கடவுளுடைய மகிமை உண்டாகும்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது நமக்கு ஒன்றுமே புரியாது. கஷ்டம் கொடுக்கறது எப்படிப்பா கடவுளுக்கு மகிமையாக இருக்கும்? ஒரு நல்ல விஷயம் நடந்தால் கடவுளுக்கு மகிமையாக இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ இதை நிறைய பேர், எம்ஜிஆர் கூட ஒரு தடவை ஏன் கடவுள் கஷ்டம் கொடுக்குறாரு, அப்போ தானே அவரை நினைப்பாங்க அப்படின்ட்டு எம்ஜிஆர் சொல்லியிருப்பார். ரஜினி கூட அருணாச்சலம் படத்தில் ஏதோ ஒரு கஷ்டத்தை பற்றி கேட்கும்போது, கஷ்டம் இல்லைன்னா நம்ம கடவுளை நினைக்க மாட்டோம், அதனால் எல்லாருக்கும் ஏதாவது கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதை மேலோட்டமாக கேட்டால் கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையும் போயிடும், ஒரு வெறுப்பு வந்துடும். என்ன கடவுள் என்ன சைக்கோவா இப்படி கஷ்டம் கொடுக்குறாரு அவரை நினைக்கணுன்றதுக்காக அப்படின்னு தோணும். ஸோ அதேமாதிரி இயேசு அந்த அவங்க இடத்துல ஒரு தீண்டத்தகாதவர் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க கூட சாப்பிட்டுட்டு இருப்பார், நோயாளிகள் கூடலாம். அப்போ என்ன இவர் போய் இவங்க கூட சாப்பிட்றாரு அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசு சொல்லுவார், நோயாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை, சுகமாக இருக்கிறவனுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார். அதுதான் பாவிகளை ரசிக்கவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதை மேலோட்டமாக புரிஞ்சுட்டு இயேசு கம்யூனிசம் பேசினார், புரட்சி பண்ணார் இப்படின்னு நினச்சிக்குவாங்க நிறைய பேர். ஆனால் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? உண்மையிலே அவங்கவுங்க செஞ்ச பாவத்தினால தான் கர்மத்தின் விதிப்படி அவங்க இப்படி பிறக்கிறாங்க. ஸோ இதை இயேசுவுமே சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இனிமேல்ட்டு எந்த பாவ காரியமும் செய்யாத இந்த மாதிரி ஆகிறதுக்குன்னு சொல்லுவார். அப்படின்னாலே பாவத்தினால தான் இது நடந்துச்சு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது. ஆனால் இதில் கடவுளுடைய மகிமை எங்கேருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, கடவுள் நேரடியாக கொடுக்குற ஞானம், அதையுமே இயேசு சொல்லியிருப்பார், கடைசியில் வருவார், அவர் தான் சத்தியத்தை போதிப்பார் அப்படின்ட்டு. ஸோ கடைசியில் வருபவர் இறைவன். ஸோ அவர் சொல்கிறாரு, இது 5000 வருட காலச்சக்கரம், இதில் முதல் பாதி இதே பூமி சொர்க்கமாக இருந்தது, எந்த பாவமும் கிடையாது அங்கே. அடுத்த 2500 வருடம் மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்து இதை நரகமாக்கி இப்போ இருக்கிற உலகமாக மாற்றிட்டான். நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ துக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறோம். அது எப்படி நல்ல விஷயன்றீங்களா? அந்த நேரம் தான் கடவுள் வரார். ஸோ அங்கே கண்ணு தெரியாமல், கைகால் நடக்க முடியாமல் இருக்கிறாங்கன்னா அந்தளவுக்கு பாவம் நிரம்பி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த பாவம் நிரம்பி இருக்கிற இடத்துல தான் இறைவன் வரார். அப்படி வரும்போது தான் அவருடைய மகிமைக்குரிய காரியம் செய்ய முடியும். ஏன்னா அவருடைய வேலையே பாவிகளை மீட்பது தான். ஸோ பாவிகள் நிரம்பிய உலகத்துக்கு பேர் தான் கலியுகம்.
இங்கே பாவம் செய்யாதவன் ஒருத்தன் கூட இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி இருந்தான்னா அவன் சத்தியுகத்தில் இருப்பான். அந்த சத்தியுகத்தில் வாழ்ந்தவங்கள தான் நாம் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் அப்படி இருந்ததே நாம தான். அப்படி இருந்த நாம தான் மறுஜன்மம் எடுத்து 2500 வருடம் கழித்து உடல்ன்ற உணர்வுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆத்மான்ற உணர்வில் இருப்போம். ஆத்மானா உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கினால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லா காரியத்தையும் செய்யுதுன்ற உணர்வு இயல்பாகவே சொர்க்கத்தில் உள்ள எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் அதனால் சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஆனால் 2500 வருடம் கழிச்சுன்னு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறக்கிறாங்க. அப்போ ஆனந்தம் உள்ள கட்டான உடனே ஆனந்தத்தை வெளியில் தேடும்போது தான் புலனின்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் எட்டி பார்க்குது. இதன் வசப்பட்டு மனிதர்கள் செய்யும் காரியங்கள் எல்லாம் பாவ காரியங்கள் ஆகுது. புத்தி மயங்குது. ஒரு பாவம் இன்னும் பாவத்தை அதிகமாக செய்ய வைக்கும். ஸோ அப்படி அதிகமாக பாவம் செய்து அதன் பலனாக தான் சொர்க்கத்தில் நமக்கு இருந்த அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாத்தையும் இழந்து விதவிதமான நோய்கள், ஏழ்மை, துரோகங்கள், இயற்கை சீற்றம், நாடுகளுக்கு இடையில் யுத்தம் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறோம். தினசரி நியூஸ், பாலியல் குற்றங்கள். ஆனால் சொர்க்கத்தில் காமம்னா என்னென்னு தெரியாது. கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர இங்கே இருக்கிற மாதிரி காமத்தினால கிடையாது. அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். ஸோ அப்படி இருந்தது இதே பாரத பூமி. அதனால தான் பொன்னுலக பாரதம்ன்றோம். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருந்தோம். அதே பாரத பூமி இப்போ வரப்போகுது. அதை தான் பிதா வீட்டை இடித்து மீண்டும் எழுப்புவார்ன்றது சொர்க்கத்தை சொல்கிறது. கடவுள் கட்டின வீடு சொர்க்கம். அது மீண்டும் இப்போ வரப்போகுது. சொர்க்கத்தை நாம் நரகமாக்கிட்டோம். ஸோ நரகம் அழிந்து மீண்டும் சொர்க்கம் வரப்போகுது. அந்த சொர்க்கத்துக்கு நம்மை தயார்படுத்துகிறார். சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. இங்கே அதில் தான் மூழ்கியே கிடக்கிறாங்க. ஸோ அப்போ அதிலிருந்து எப்படி மீட்கிறது? இறைவன் சொல்கிறார், மறுபடியும் உங்களை ஆத்மானு உணருங்க. அதுக்கான சக்தி நமக்கு இல்லை. ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறது வேறு, ஆத்மான்ற உணர்வுலே இருக்கிறது. யாரை பார்த்தாலும் ஆத்மா மட்டுமே கண்ணுக்கு தெரிகிறது. அந்த அளவுக்கு சக்தி இல்லை. அந்த சக்தி நிரம்பி இருப்பவர் கடவுள் மட்டுமே. அவரைத்தான் சிவன் இந்துக்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறோம். அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். இந்த ஒளி உலகத்தை தான் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்கிறோம். உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாம பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தோம், கடவுள் கூடவே. உலகம் அழியும் போதும் உடலை விட்டு ஆத்மா மேலே போயிட்டு அப்புறம் மறுபடியும் சொர்க்கத்துக்கு வரும். சொர்க்கத்துக்கு தகுதி பெற்றிருந்தால் அந்த தகுதி அடையிற காலம்தான் இப்போ நடக்குது. கடைசின்னு ஒரு வருடம் துக்கத்தின் உச்சத்தில் கண்ணிருந்தும் குருடர்களாக, காதிருந்தும் செவிடர்களாக இன்றைக்கி மனிதர்கள் இருக்கிறாங்க. சரியது தவறுதுன்னு பகுத்தறியக்கூடிய சக்தி இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் இறைவன் ஞானக்கண்ணை கொடுக்குறார். அவங்க அது கதையில் இந்த ஊனக்கண்ணை கொடுத்தாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த ஊனக்கண்ணில் ஆண் பெண் அப்போ அதுதான் கண்ணுக்கு தெரியும். அப்போ இனக்கவர்ச்சி காமெல்லாம் வரும். அதை பார்க்காத ஆத்மாவை பாருன்ற கண்ணப்ப நாயனார் கதை இதுதான் இல்லையா? இந்த கண்ணுனால் பார்த்து காமத்தினால தான் இவ்வளோ பாவம் செஞ்சு அனைத்தையும் இழந்து வேடன் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிற. இப்போ இந்த கண்ணை விட்டுட்டு நான் கொடுக்கும் ஞான கண்ணை எடுத்துக்கோன்னு அர்த்தம். ஸோ அதை அவருடைய கண்ணை பிடுங்கி வச்சுட்டதா காட்டிட்டாங்க. நம்ம ஆஹா என்ன பக்தி அப்படி போயிட்டுமே தவிர அங்கே இறைவன் ஒரு விஷயத்தை கொடுக்குறார், அதற்காக கண்ணை தியாகம் செய்தார்னா கண்ணை பிடுங்கி வச்சார்னு அர்த்தம் இல்லை. இந்த கண்ணுனால் பார்க்காம ஞான கண்ணினால், ஆத்மா நான் என்கிற ஞான கண்ணினால் ஒருவரை ஒருவர் ஆத்மானு பார்த்தாங்க, சகோதரர்னு பார்த்தாங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலாக இறைவன் சொல்கிறது, உங்களை ஆத்மான்னு ஆத்மாவின் தந்தையை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி. இதை எப்படி சொல்கிறார்? ஒரு வயோதிகர் உடலில் சொல்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். ஸோ அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். இந்த ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அப்போ இறைவனுடைய நேரடி குழந்தைகள்னு அர்த்தம் பிரம்மா மூலமாக. ஏன்னா பிரம்மா உடலில் தான் கடவுள் வரார். மற்றபடி மற்றவர்கள் இயேசு மூலம் மற்றவர்கள் மூலமாக வந்தது என்னென்னா பரிசுத்த ஆவின்வாங்க. அதை மேலேருந்து வந்த ஒரு ஆத்மா, கடவுள் வரல, வேற ஒரு ஆத்மா முதல்ல வர்றதுனால அது பரிசுத்தமான ஆத்மான்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அது மறுஜென்மம் எடுத்துடும். இயேசுக்கு அப்புறம் இயேசு உடம்புல வந்த ஆத்மா பேர் கிறிஸ்து, அது போய் இன்னொரு ஜென்மம் எடுத்துடும். அதேமாதிரி முகமது நபி உடம்புல வந்த ஆத்மா பேர் ஜிப்ரேல். முகமது நபிக்கு பிறகு
அந்த ஆத்மா தனியாக போய் மறுஜன்மம் எடுத்துடும். ஆனால் கடவுள் வருவது இறுதி தான், அவர் மறுஜன்மம்லாம் எடுக்கிறதே கிடையாது. ஸோ இப்போ கடவுளுக்கு நாம் நேரடியான குழந்தைகளாக இருக்கிறோம். ஸோ இறைவனுடைய செய்தி என்ன? ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினைவு செய்து ஆத்மாவை தூய்மையாக்குனீங்கன்னா தூய்மையான அந்த சொர்க்கம் மீண்டும் உங்களுக்கு கிடைச்சிடும், இழந்த அத்தனையும் நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் துக்கம் சுகமாய் மாறும்னு பைபிளில் இருக்கிறதோடைய உண்மையான அர்த்தம் இதுதான் இல்லையா? இப்போ துக்கம் நிரம்பிய உலகம், துக்கத்திலேருந்து சுகம் நிரம்பிய உலகத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த கலியுக கவர்ச்சியிலேருந்து புத்தியை நீக்கி, அழியக்கூடிய விஷயத்திலிருந்து புத்தியை நீக்கி, அழிவற்ற இறைவனை மட்டும் நினையுங்கள், அழிவற்ற ஆத்ம சகோதரனை மட்டும் பாருங்கள், அழியக்கூடிய உடம்பை பார்க்காதீங்க அப்படிங்கிறது தான் இறைவனுடைய செய்தி. ஸோ இறைவனுடைய செய்தியை சொல்கிற இறை தூதராக அவரே தான் வரார், கடவுளே தான். அந்த செய்தியை கேட்ட நாம் பிறகு மற்றவர்களுக்கு கொடுக்குறோம். அப்போ நாமளும் இறை தூதர் ஆகிறோம், ஆனால் இறைவனுடைய குழந்தை ஆகிறோம். ஸோ அப்போ அங்கே இயேசுவை பார்த்தீங்கன்னா இறை தூதர்னுவாங்க, கடவுளுடைய குழந்தைன்னுவாங்க. இது எல்லாமே நம்முடைய நினைவு தான். ஸோ இப்போ என்ன மகிமை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஞானம்ன்ற 3வது கண் இல்லாமல் இருந்தது. அதை தான் சிவனுக்கு 3வது கண் இருக்கிறதா நெற்றிக்கண் காட்டுறாங்க. அது ஸ்தூலமான கண் இல்லை, ஆத்மான்ற ஞானம், ஞானக்கண். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை பார்த்தால் உடனே அந்த சரீர கவர்ச்சியில் மயங்குவோம், காம உணர்வு, காதல் உணர்வு, இனக்கவர்ச்சி இது தான் வரும். ஆனால் ஆத்மாவை பார்க்கும்போது அந்த ஆத்மா கடவுளுடைய குழந்தைன்ற உணர்வில் பார்க்கும்போது அந்த கடவுள் எனக்கு அப்பா, இவங்களுக்கும் அப்பா, அப்போ ஒரு அப்பாவுடைய குழந்தை சகோதரன் சகோதரி, அந்த உணர்வில் பார்ப்பீங்க, உள்ளுணர்வுலே, அந்த ஆத்ம உணர்வில். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி காமமாகவும் நீங்கள் தான் பார்த்தீங்க, உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்ட்டு. இப்போ சகோதரன்னு பார்க்கும்போது அந்த உணர்வு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த இறுதி நேரத்தில் தான் உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் இந்த நேரம் தான் இறைவனுடைய மகிமை உங்களுக்கு தெரியும். ஒருவேளை சொர்க்கத்துக்கு கடவுள் வந்தார்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு அங்கே காமம்னா என்னன்னே தெரியாது. அப்போ கடவுள் கொடுக்குற ஞானத்துக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய மகிமை தெரியாது. ஸோ அதனால தான் இந்த ஞான குருடனாக இருக்கும் பொழுது ஞான கண்ணை கொடுக்கும் பொழுது தான் அதோடைய மகிமை தெரியுது. இது ஞான குருடனாக இருக்கும் விஷயம். இது இன்றைக்கி எல்லோரும் ஞான குருடர்களாக தான் இருக்கிறாங்க, நாமளும் அப்படித்தான் இருந்தோம் இறைவனுடைய ஞானத்தை பெறுவதற்கு முன்பு. ஸோ அடுத்தது காமம் மட்டும் இல்லை, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அவனை தான் சாத்தான், மாயான்னு சொல்கிறாங்க. அவனுடைய ராஜ்யம் தான் நரகத்தில் நடக்குது. ஸோ அவனை அழிக்கணும். அப்போ கோபத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது, அல்லது உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயம், துக்கம் வந்தாலே உங்களுக்கு கோபம் வரும் இல்லையா? அது கூட கடவுளை மகிமைப்படுத்தவே வருகிறது. எப்படி? இதுக்கு முன்னாடி அந்த விஷயம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? கோபப்படுவீங்க. இப்போ அமைதியாக இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும்னு தெரிஞ்சிடுச்சு, அது அமைதியான உலகம், அந்த குணம் இப்போ வரணும். அப்போ ஆத்மாவை பார்க்குறீங்க, கூடவே கடவுள் நிறைய ஞானம் கொடுத்துருக்கிறார். இந்த 5000 வருடம் என்ன நடக்குமோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும்ன்றார். அப்போ ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவிலையும் இந்த நேரம் இதுதான் நடிக்கணும்னு பதிவு ஆகியிருந்தால் தான் கரெக்டாக நடந்ததே நடக்கும். அப்போ நம்மளை ஒருத்தர் திட்டுறாருன்னா அவர் ஆத்மாவில் இப்போ இந்த நடிப்பு பதிவாகிருக்கு, அதை நடிக்கிறார். இதை பற்றி நாம் ஏன் கவலைப்படணும்? அவ்வளோதான். அவன் ஏன் பண்ணால் இது பண்ணால் அதெல்லாம் இல்லை, நாடகத்தில் பதிவாகிருக்குது, நடக்குது, அவ்வளோதான். அப்படியே மனம் அமைதியாகிடுது. ஸோ அப்போ மற்றவர்கள் இந்த நேரம் அப்படியே வெடிப்பாங்க. நம்மளே இந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்திருப்போம். ஆனால் இப்போ அமைதியாக இருப்பதினால் நாம் கடவுளை வெளிப்படுத்துகிறோம். அப்போ கடவுளுக்கு மகிமை உண்டாகணும்னா இந்த மாதிரி சோதனைத்தாள் வரும்பொழுது தான் உங்களுடைய தெய்வீக குணம் தெரியும். அமைதியாக இருக்கும்போது அமைதியாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையே. ஒரு துக்கமான விஷயம் நடக்கும்போது, கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம், ஒரு மிகப்பெரிய அநீதி நடக்கும்போது அமைதியாக இருக்கிறது தான் இவங்க உண்மையிலேயே கடவுள்கிட்ட படிக்கிறவங்கன்றது உலகத்துக்கு வெளிப்படுத்தும். ஸோ அதுதான் பைபிளில் கூட இருக்கும், கடவுளுடைய மகிமை உண்டாகும்படி நீங்கள் இப்படி நடந்துக்கோங்க அப்படின்னு. ஸோ அது பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் நேரடியாக கொடுக்குற ஞானம் அங்கே வெளிப்படுது. பட் இவ்வளோ தெளிவாக இல்லாததுனால அவங்களுக்கு புரியாது. ஸோ அதனால தான் இயேசுவுக்கு நிறைய கஷ்டம், பாண்டவர்களுக்கு நிறைய கஷ்டம், ராமருக்கு நிறைய கஷ்டம். அங்கே சொல்லாதது என்னென்னா, கடவுள் வழிப்படி அவங்க நடக்கிறதுனால அதை எளிமையாக தாண்டி போகிறாங்க. பட் அதுலேயும் வரிசை கிரமம் இருக்கும்
இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு என்னென்ன கஷ்டம் அப்படின்னு தெரியுது, கிருஷ்ணருக்கு எந்த கஷ்டமும் இல்லாத மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக அது கிருஷ்ணருடைய கதை, ஆனால் அவர் அதிலிருந்து வெளிப்பட்டு ராஜா மாதிரி இருக்கிறார். அதுதான் இங்கே விஷயம். அதில் அவர் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியல. ஆனால் அது கிருஷ்ணருடைய கதை, அந்த பாண்டவர்களுடைய கதைன்றது கிருஷ்ணருடைய கதை. ஆனால் அவர் அந்த நினைவே இல்லாமல் யாருக்கோ நடந்த மாதிரி அவர் ஜாலியாக இருக்கிறார். அதுதான் அங்கே ரகசியமே. அதனால தான் கிருஷ்ணரை கடவுள்னு சொல்கிறோம். இல்லாட்டினா மகாபாரதத்தில் கிருஷ்ணர் என்ன பண்ணார்? வேறு எதுவுமே பண்ணலையே இல்லை, கீதை சொன்னதை விட்டுருங்க, மற்றபடி. ஸோ இதுக்கு அவசியம் இந்த முரளி பாருங்கள். February 5, 2026 முரளி கடைசியில் வரும் வரதானம்ட்டு. அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஆத்மா தன்னுடைய முழுமையான நிலை அடையணும். முழுமையான நிலைனா அந்த சொர்க்கத்தில் இருந்த அந்த பக்குவமான தூய்மையான நிலை. அதை அடையும் பொழுது என்ன ஆகும்னா, இகழ்ச்சி புகழ்ச்சி ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆகும். வெற்றி தோல்வி ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆகும். சுகம் துக்கம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆகும். அப்போ துக்கத்தில் கூட அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும்னா, முகத்தில் துக்கத்தின் ரேகை தெரியாதான், சுகத்தின் மகிழ்ச்சியின் ரேகை தான் தெரியும். இகழ்ச்சியை கேட்கும்பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அதாவது நம்மளை ஒருத்தங்க நிந்தனை பண்ணுறாங்க, திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்கன்னா நமக்கு அது அவமானமாக ஃபீல் ஆகாதான். அந்த முழுமையான மனநிலையை அடைவதற்கு என்னை பக்குவப்படுத்துவதற்கு வந்த மகிமைக்குரிய வார்த்தை தான் இது அப்படின்னு அனுபவமாகுமா. எப்படியோ அவங்க திட்டுவாங்க, ஆனால் உங்களுக்கு மகிமை பாடுற மாதிரி இருக்குமா. ஏன்னா இவ்வளவு திட்டு வாங்கியும் மகிமையாக அமைதியாக இருந்தியேன்றது ஒரு மகிமை இல்லை. எனக்காக சிலுவை சுமந்தீரேன்ட்டு இயேசு மகிமை பாடுறாங்களே, சிலுவை சுமக்கிறதுன்றது இதுதான் இல்லை, அவமானங்களை தாங்கிக்கிறது. எப்படி? சிரித்த முகத்தோட. அப்போ நீங்கள் அதை தாங்கும்போதே நாளைக்கு இதனால் எனக்கு வரக்கூடிய மகிமையை நீங்கள் நினைக்கும் பொழுது அது உங்களுக்கு வலியாக தெரியாது, ஆனந்தமாக இருக்கும். துக்கத்தை கொடுக்க வேண்டிய வார்த்தை உண்மையில் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். இப்படி இந்த ஞானத்தை அதில் அப்ளை பண்ணுறதன் மூலமாக. ஸோ அப்படி சுகமாக இருக்கும்பொழுது தான் உங்களுக்கு துக்கம் கொடுப்பவரும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்க டெஸ்ட் பேப்பர் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி, அவ்வளோதான். நீங்கள் யாருன்னு உலகத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நம்ம நன்றி தானே சொல்லுவோம். ஸோ அதனால் இவர் என்னை இகழ்ச்சி செய்கிறவர், இவர் எனக்கு மகிமை செய்யக்கூடியவர் அப்படிங்கிற பாரபட்சமே உங்கள் உள்ளுணர்வில் கூட வரக்கூடாது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஆனால் இது எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து இங்கே எந்த அளவுக்கு நீங்கள் இந்த அவமானத்தை எல்லாம் சிரித்த முகத்தோடு அதுதான் முக்கியம். அழுதுட்டு நீங்கள் எதிர்கொள்கிறீங்கன்னா அதில் எந்த நன்மையும் கிடையாது. எப்படியும் உங்களுக்கு துக்கம் வரதான் போகுது. ஆனால் அது சிரித்த முகத்தோடு எதிர்கொண்டீங்கன்னா, இந்த மாதிரி ஞானத்தை அப்ளை பண்ணி சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியை நீங்கள் அடைவீங்க, ஸ்ரீ நாராயணன் பதவியை அடைவீங்க. ஸோ அதோடைய நினைவு தான் பாருங்கள் கிருஷ்ணர். அது ஆக்சுவலாக நிஜத்தில் நடந்த கதை கிடையாது, மகாபாரதம், ராமாயணம், குரான், பைபிள்லாம். பட் இருந்தாலும் அதில் அந்த கிருஷ்ணர் பெண்களுடைய ட்ரெஸ்ஸை எடுத்தார், இந்த மாதிரி கலங்கம்லாம் இருக்குது இல்லையா. இந்த மாதிரி அவமானங்கள் வரும். ஆனால் இந்த அவமானங்கள் வருவது, அதாவது பொய்யான அவமானங்கள் வருவது எதுக்குன்னா, இதுக்காக தான் வருது. அப்போவும் என் மனம் ஆடாமல் அசையாமல் இருக்குது பாரு, சந்தோஷமாக இருக்குது பாருன்ற உங்கள் மைண்டை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். மனம் முழுக்க முழுக்க உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் சொர்க்கத்தில் கிருஷ்ணராக பிறக்க முடியும். ஸோ அதோடைய நினைவாக அப்படி ஒரு கதை. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இறைவன் கொடுக்குற ஞானம் மிஸ் பண்ணிடாதீங்க சகோதர சகோதரிகளே. 5000 வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான் கிடைக்கிது, ஒரே ஒரு முறை தான் கடவுள் வரார். இது வரைக்கும் நாம் கேட்டது எல்லாம் மனிதர்கள் எழுதிய வேதங்கள். இப்போ நாம் கேட்குறது சுயம் கடவுளே கொடுக்குற ஞானம். மிஸ் பண்ணிடாதீங்க, திரும்ப கிடைக்காது. ஏன்னா 5000 வருஷத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். இப்போ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் மிஸ் பண்ணிடுவீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.